யாரும் இல்லை நான் அப்பயே சொன்னல சொன்னேன். புதுச்சேரி உப்பளத்தில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறி இருக்கின்றன. வாய்க்காலில் இடிந்து விழுந்திருக்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு. இது எப்படி நிகழ்ந்தது? செய்தியாளர் எழில் இணைகிறார். சீட்டுக்கட்டு போல வாய்க்காலில் இடிந்து விழக்கூடிய அடுக்குமாடி வீடு, அது காட்சியிலையும் பதிவாகி இருப்பது எப்படி? என்ன நடந்தது? யாருக்கு என்ன பாதிப்பு? எழில் புதுச்சேரியிலிருந்து மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். ஓவர் டு எழில். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள அம்பேத்கர் நகரை சார்ந்தவர் சாவித்ரி. கணவரை இழந்த சாவித்ரி தனது மகள் சித்ரா மற்றும் கார் ஓட்டுநரான மருமகன் சுரேஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இதனிடையே அரசு சார்பில் அவர்களுக்கு அப்பகுதியில் வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவில் 3 அடுக்கு மாடி குடியிருப்பு கட்டியிருந்தனர். இதனிடையே இந்த 3 மாடி அடி குடியிருப்பின் கிரகப்பிரவேசமானது வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தனர். இதனிடையே சாவித்ரியின் வீட்டின் பின்பகுதியில் உப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் ஓடுகிறது. இந்த கழிவுநீர் வாய்க்காலில் அதாவது தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணிகளை பொதுப்பணித்துறையானது ஈடுபட்டு வந்தது. இதனிடையே இன்று சாவித்ரி அவர்கள் கட்டிய வீட்டின் பின்புறம் ஓரமாக பொக்லைன் இயந்திரம் மூலம் அந்த வாய்க்காலை வாரும் பொழுது அவரது வீடானது லேசாக சாய்ந்துள்ளது. இதனை அடுத்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பகுதியை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அங்கு சூழ்ந்திருந்தனர். இதனிடையே எதிர்பாராத விதமாக சீட்டுக்கட்டு சரிந்தது போல் அந்த 3 அடுக்கு வீடானது சரிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தாலும் அருகில் யாரும் இல்லாத நிலையில் யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவித சேதமின்றி உயிரிழப்புகள் ஏதுமின்றி இருந்தது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு தற்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வந்து பார்வையிட்டார். மேலும் அதாவது 3 அடி மாடி கட்டும் பொழுது அதனுடைய அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் ஆனது ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த அடித்தளமானது குறைந்த அளவில் கட்டப்பட்டதன் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்மிடையே தெரிவித்துள்ளார். மேலும் வீடு இழந்தவர்களுக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே புதியதாக கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்ததன் காரணமாக சாவித்ரி மற்றும் அவரது உறவினர்கள் ஆட்டுப்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக தற்பொழுது போலீசார் இவர்களை இப்பகுதியில் இருந்து அகற்றம் செய்து வந்தனர். இருந்த பொழுதிலும் இந்த வீடானது அதாவது அடித்தளம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கான நிலையில் கட்டாததன் காரணமாக வீடு இழந்து விழுந்ததாக பொதுப்பணித்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விஷயம் இது பழைய வீடு கூட இல்லை, புதுமனை புகுவிழா கூட காணாத புதிய கட்டிடம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் இல்லை. இந்த வீட்டில் யாரும் வசிக்க தொடங்கலை இல்லையா எழில்? நிச்சயமாக, அதாவது வீடு என்பது கட்டுமான பணியில் நடைபெற்று வந்த நிலையில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தான் இந்த வீட்டின் கிரகப்பிரவேசமானது நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. மேலும் வீடு முழுவதுமாக பூட்டப்பட்டு உள்ளே யாரும் இல்லை. இருந்த பொழுதிலும் இந்த வீடு லேசாக சாய்ந்த நிலையில் இந்த தகவலை அறிந்த சாவித்ரி அவரது உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் வீட்டருகே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்திருந்தனர். இதனிடையே எதிர்பாராத விதமாக திடீரென தான் இந்த 3 அடுக்கு மாடி வீடானது சீட்டுக்கட்டு போல் சரிந்தது. அதாவது நல்வாய்ப்பாக அந்த வீட்டின் பின்புறம் யாரும், அதாவது வாய்க்கால் பகுதியில் பொக்லைன் மற்றும் ஆட்கள் யாரும் பணி செய்யவில்லை. இதன் காரணமாக பெரும் உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அந்த பகுதியில், அதாவது அந்த வாய்க்கால் தோண்டும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் யாரேனும் அப்பகுதியில் பணியில் இருந்தால் நிச்சயமாக பெரும் அளவிலான உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். இருந்த போதிலும் பின்பக்கமாக, அதாவது வாய்க்கால் பக்கமாக சாய்ந்ததன் காரணமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. இதுவே அதாவது அந்த வீட்டின் வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ சாய்ந்திருந்தால் நிச்சயமாக பெரும் அளவில்
உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். ஏனெனில் வீடு சாய்ந்ததை கண்ட அப்பகுதியில் சார்ந்த அவரது சாவித்திரியின் உறவினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் அங்கு சூழ்ந்திருந்தனர். இந்த வீடானது பின்பகுதியில் சாய்ந்ததன் காரணமாக தான் எந்த ஒரு உயிரிழப்பின்றி நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இருந்த போதிலும் வீடை இழந்தவர்கள் தங்களுக்கு அதாவது கஷ்டப்பட்டு தங்கள் கட்டிய இந்த 3 அடுக்கு மாடிக்கு ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் தங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இருப்பிடம் வழங்குவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த உப்பனாறு வாய்க்கால் என்பது அதாவது வாய்க்காலை ஒட்டியுள்ளது. அதாவது அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச மனை பட்டாவில் தான் அப்பகுதியில் சிறிய சிறிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவர்களுக்கான மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என ஏற்கனவே அப்பகுதியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியான கோரிக்கையை முன்வைத்து வந்தனர். இதனிடையே அப்பகுதியில் அதாவது அந்த வாய்க்கால் ஓரம் சாவித்ரி அவர்கள் மட்டுமே இந்த 3 அடுக்கு மாடி வீடை புதியதாக கட்டியிருந்தால் அருகில் அதாவது அடுத்தடுத்த வீடுகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அது சாதாரணமான குடிசை வீடு, ஷீட் போட்ட வீடு போன்ற சாதாரணமான வீடுகள் தான். அதாவது அந்த வாய்க்கால் ஓரம் முதல் முறையாக சாவித்ரி அவர்கள் 3 அடுக்கு மாடி வீடு கட்டியிருந்தார். தற்பொழுது அவர்கள் கட்டிய அந்த கனவு இல்லமானது கனவில் சரிந்தது போலவே அவர்களுடைய வீடானது சீட்டுக்கட்டுக்கோள் சரிந்துள்ளது. அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் அப்பகுதியை சார்ந்தவர்களிடையே ஒரு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த ஒரு சேதமும் உயிரிழப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு அப்பகுதியை சார்ந்த அனைவரும் இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துள்ளனர். பார்ப்பதற்கே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகளில் தேங்க்யூ வெரி மச். தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.